சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர்கள் அங்க போய் நிக்க என்னுடைய மக்களுடைய கோரிக்கைகள் என்னங்கறத நான் கேட்டுக்கிட்டு நான் உயர் அதிகாரிகளுக்கு கால் பண்றேன். என்ன விஷயம், எப்படி யார் குற்றவாளி, சார் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டோம், 3 நபர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு சந்தேகம், இல்ல இது வெளி மாவட்டத்திலிருந்து கூலிப்படையா கொலை செஞ்சிருக்காங்க ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. நான் என்னோட மக்கள்கிட்ட கேட்டேன், ஏன் போராடுறிய, காவல்துறை உடனடியா குற்றவாளிகளை கைது பண்ணிருக்காங்களே, மறுபடியும் ஏன் நீங்க போராடுறதுன்னு கேக்குறேன். அப்ப ஐயா இந்த மாதிரி ஒரு 10-15 நாளுக்கு முன்ன கூட்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டார், அதுல தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றவாளியா கைது பண்ணிருக்காங்களா, ஒரு கிட்டத்தட்ட 12 பேரை கிட்ட நினைக்கிறேன். அப்போ இந்த கொலையை செய்த ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு அமைச்சர் நேரடியா 10 லட்சம் பணமும், மானாமதுரை எம்எல்ஏ ஒரு 5 லட்சம் பணமும் கொடுத்தாரு. அப்போ ஒரு தேவமாறு செத்து போயிருக்காரு தப்பே பண்ணாம, அப்ப ஏன் அந்த அமைச்சர் வரல, எம்எல்ஏ வரல அப்படின்னு என்னுடைய மக்களுடைய கேள்வி. அவங்களுடைய ஆதங்கம் உண்மைதானே, அவங்க கோரிக்கை உண்மையானதானே. சிவகங்கையில ஒரு தேவமாறு செத்து போயிருக்காரு அப்படின்னா ஏன் வரல? அப்ப அமைச்சரோ எம்எல்ஏவோ ஏன் தேவமாறு மேல பாசம் இல்லையா, ஏன் தேவமாறு உங்களுக்கு ஓட்டு போடலையா, ஏன் இந்த பாகுபாடுன்னு கேட்கிறேன். ஏன் இந்த பாகுபாடு? பாதிக்கப்பட்டவன், இறந்து போனவன் எந்த சமுதாயம் இருந்தாலும் அந்த அமைச்சரோ எம்எல்ஏவோ நேரடியா போகணும், புரியுதா? அப்ப மாண்புமிகு முதல்வர் இந்த 2 பேரையும் கண்காணிக்கணுமா வேண்டாமா? அப்ப அமைச்சரும் எம்எல்ஏவும் சாதி ரீதியா செயல்படுறாங்களா, என்ன ஏது, ஏன் தேவமாறு செத்து போனதுக்கு போகல அப்படின்னு முதல்வர் கேட்கணுமா வேண்டாமா? தொகுதி பூரா நீங்க ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் திறந்தோர் அறிக்கை விட்டுட்டே இருக்காரு. அப்ப அதே தொகுதியில் ஒரு சிவகங்கையில இந்த மாவட்டத்தில் ஒரு தேவமாறு ஒரு பெரியவர் தப்பு பண்ணாதவர் செத்து போயிருக்காரு, ஏன் போகல, எதுக்கு போகல அப்படின்னு சொல்லி முதல்வர் கேட்கணுமா வேண்டாமா? ஏன் அப்ப தேவமாறு செத்து போனா மட்டும் உங்களுக்கு பாசம் வராதா? நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏன் அது எப்படின்னா அந்த இரங்கல் தெரிவிக்க மனசு இல்லையா? அப்ப என்னுடைய மக்களுடைய போராட்டம் நியாயமானது. என்னுடைய மக்கள் கோபப்படுறாங்க பத்தியா, ஆனா இறந்து போனது கூட பிரச்சனை, இந்த மாதிரி விஷயம் நாங்க அடக்கம் பண்ணிதல மாட்டு கத்தை இல்லைன்னா, ஆனா சாதி பார்த்து இவங்க செயல்படுறாங்கன்னு அப்படி சொல்லி என்ன சொல்றாங்க. இப்ப மாண்புமிகு முதல்வர் உடனடியா தலையிட்டு